ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. அண்ணே அண்ணே வணக்கம். அட வணக்கம்ப்பா. உன் பேரு? என்ன பேர் கவினு. வேலைக்கு இன்னையில இருந்து வர சொல்லியிருந்தீங்களே அண்ணே. கண்டியலாம் நீங்க என்ன 4 மணிக்கு தான் வர சொல்லிருந்தியா, ஆனா நான் ஷார்ப்பா 3:45 வந்துட்டேன். கண்டியலாம் இதுல இருந்தே தெரிஞ்சுக்கிடுங்க நான் எப்படி தீயா வேலை செய்வேன் அப்படின்னு. ஆமாப்பா, வீட்டுக்கு எதுனா பொருள் வாங்கிட்டு போலான்னு வந்தியா? அண்ணே பொருள் வாங்குறதுக்காண்டியா? இல்ல இல்ல, நான் வேலைக்காண்டி தான் வந்திருக்கேன். முத நாள் நீ வா, வந்ததுக்கு அப்புறம் உனக்கு வேலையை பத்தி டீட்டெயிலா சொல்லியே அப்படின்னு சொல்லியிருந்தீங்களே. நீங்க வர சொன்ன நேரத்துக்கு 1/4 மணி நேரத்துக்கு முந்தையே நான் வந்துட்டேன். ஓ, அந்த வேலைக்கா? இப்ப அந்த இடத்துக்கு நாங்க வேற ஆள் எடுத்துட்டோமே. இப்ப உனக்கு தெரியாதா? நான் உனக்கு தெரியாது நினைச்சுக்கிட்டு இருக்கேன். உன்னைய பார்த்ததான் நான் என்ன நினைச்சேன்னா, நீ எதனா வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குறதுக்கு வந்திருப்பேன்னு நினைச்சேன். இல்லண்ணே வேலைக்கு தான் கூப்பிட்டு இருந்தியா? அண்ணே எனக்கிட்ட அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்தியலே. அதெல்லாம் இருக்கட்டுப்பா, ஆனா அந்த இடத்துக்கு நாங்க வேற ஆள் எடுத்துட்டோம். என்ன அண்ணே என்னைய வர சொல்லிக்கிட்டு வேற ஆள் எடுத்திருக்கியா? கன்ஃபார்ம் பண்ணதுனால தானே அண்ணே அட்வான்ஸ் ரூபாய் எல்லாம் கொடுத்தியா? அந்த ரூபாயெல்லாம் இருக்கட்டுப்பா. வேண்டப்பட்ட ஒருத்தர் தெரிஞ்ச பையனுக்கு வேலை கேட்டிருந்தாரு. இல்ல வேலை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு திருப்பி அனுப்பதுக்கு முடியாத உறவு முறை. அதான்ப்பா அந்த பையன் நேத்தையில இருந்தே வர ஆரம்பிச்சிட்டான். என்ன அப்ப நீங்க எனக்கு வாக்கு கொடுத்துருக்க கூடாதுல? ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்தா கொடுத்த வாக்கு காப்பாத்தணும்ல அண்ணே. ஏப்பா கவின், நான் தான் சொல்லல, வேலைக்கு ஆளு தேவையில்ல, வேற ஆள் இருக்காவ, வேற ஆள் எடுத்தாச்சு. நீங்க வேண்டான்னு சொல்ல முடியாத கட்டாயத்துல நானே இருந்தேன். அது மட்டும் இல்லாம அந்த பையன் பகல் நேரத்துல கூட வேலை பார்க்கறதுக்கு ரெடியா இருக்கான். நீ அது சாயந்தரம் நேரத்துக்கு மட்டும் தானே வருவேன். அந்த பையன் ஃபுல்லா பாத்துப்பான். சாயந்தரம் நேரத்துக்கு வாரத்தை விட காலமையில இருந்தே வார வேலை தானே நாங்க பாப்போம். அண்ணே நீங்க தான் சொல்லியிருந்தியா சாயந்தரம் நேரத்துலதான் வேலைகளுக்கெல்லாம் போயிட்டு பொருள் வாங்குறதுக்கு வருவாவ. அந்த நேரத்துல கூட்டம் அலமோதிக்கிட்டு இருக்கான். ஒரு ஆளு பத்தாது, பில் போடுறதுக்கு ஒரு ஆளு பத்தாது, இன்னொரு ஆளு தேவை நீங்க கேட்டிருந்ததுனால தானே நான் வந்தேன். இப்ப நான் என்னத்த செய்யறதுக்கு? ரொம்ப வேண்டப்பட்டவியா, முடியாதுன்னு சொல்லவே முடியாது. அது மட்டும் இல்லாம முழு நேரமா வேலை பார்ப்பான். நீ என்ன காலேஜுக்கு போயிட்டு இருக்க, எப்ப வர எப்ப போறான்னு தெரியாது. பரிச்ச நேரம் எல்லாம் வந்ததுன்னா 10 நாள் வராமலாம் இருப்ப. நீ அப்படி வராம இருந்தியன்னா எங்களுக்கு தலைவேதனையா இருக்கங்கண்டியா. இதுவே முழு நேரமா கடையிலேயே வேலை பார்க்க ஆள் கிடைச்சதுன்னா எங்களுக்கு தலைவலி இல்லாம இருக்குமே. ஏன்னா என்னன்னு இப்படி ஏமாத்திட்டியா? உங்களை நம்பி பெரிய பெரிய திட்டம் எல்லாம் போட்டு வச்சிருந்தேன். ஏப்பா, என் இடத்துல இருந்து நீ யோசிச்சு பாறேன். நீங்க அட்வான்ஸ் ரூபாய் எல்லாம் கொடுத்தியலாம், அதான் உங்களை நம்பிக்கிட்டு பெரிய பெரிய பிளான் எல்லாம் போட்டு வச்சிருந்தேன். எனக்கு வேற வழி இல்லப்பா. முடியாதுன்னு சொல்ல முடியாது. முழு நேரமா கடையில நிக்க மாதிரியே ஆழம் கிடைச்சது. என்ன இப்ப யார எதுனா வேலை? இல்லப்பா, இப்போதைக்கு வேற எந்த வேலையும் இல்ல. ஓ சரிங்கண்ணா, நீங்க கொடுத்த அட்வான்ஸ் ரூபாயா கொடுத்துறீங்க. ஒரு நிமிஷம். இல்லப்பா, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. இல்லண்ணே வேலை ஒண்ணும் செய்யாம உங்ககிட்ட இருந்து ரூபா வாங்குறதுக்கு என்னால முடியாது. நீங்க கொடுத்த ரூபாயை நான் உங்களுக்கு திருப்பி தந்துறேன். அதெல்லாம் திருப்பி கொடுத்துட்டாவ, அதனால நீயே தரணும்லாம் ஒண்ணும் இல்ல. திருப்பி கொடுத்துட்டாவலாம்? யாருண்ணே? உன் வீட்டுல இருந்து தான். இங்க வேலை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு அவியலே சொல்லுவாவன்னு நினைச்சேன். உனக்கு தெரியும்னு நினைச்சேன். என் வீட்டுல இருந்து ரூபா கொடுத்தது யாருண்ணே? உன் அண்ணன் இங்க வந்தாருப்பா. அண்ணே அண்ணனா அர்ஜுன் அண்ணன் சொல்லுதியலாம்? ஆமாப்பா, உங்க அண்ணன் அர்ஜுன் தான் வந்தாரு. நான் அவனுக்கிட்ட ரூபாய் கொடுத்தேன்ல, அது 80 ரூபான்னு கேட்டுக்கிட்டு அவரே ரூபாய் திருப்பி கொடுத்துட்டாரு. இப்ப புரியுது அண்ணே. என்கிட்ட அட்வான்ஸ் ரூபா கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க வேற ஆளை என்னத்துக்கு எடுத்தியான்னு எனக்கு இப்ப புரியுது. என்னைய கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம வேற ஆளு ஏன் எடுத்தியான்னு எனக்கு புரிஞ்சுட்டு. ஏப்பா, படிக்க வேலையை பாரு, போய் நல்லா படி. தேங்க்ஸ் நே, நான் வரேன். சரிப்பா, பாத்துப்போ. வீட்டுக்கு எதுனா பொருள் வாங்கினேன்னா வாங்கிட்டு போப்பா. இல்லண்ணே அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. அர்ஜுன், ஏண்டி ஒரு நேரமா வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா? வேலை பாத்துக்கிட்டு இருக்கேன்னு தெரியுதுல. என்ன பியாரையே 1000 தடவை ஏலம் போட்டிருப்ப. நீங்க எப்ப வெளிய போவியா? அவ்வளவு அடிச்சோன்னு சாவடிச்சுமா பாத்துக்கான். எப்ப பார்த்தாலும் எப்ப வெளியே போவியா எப்ப வெளியே போவியா, வேலை பாத்துக்கிட்டு இருக்கேன்ல. இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு நான் போவேலன்னு தெரியும், ரிப்போர்ட் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கேன். தொண பேசிக்கிட்டே தான் நிப்பியா? வெளிய போய் கூட வேலை பார்க்கலாம்ல. விடம். தியா, அம்மாடி தியா. உள்ள வாங்க. வாங்கம்மா, சாப்பிட்டியலாம்? ஆமா தம்பி, நீங்க தானே சாப்பிடுறதுக்கு உட்கார சொன்னியா? எல்லாம் சாப்பிட்டத பாக்கலாதான். அர்ஜுன் தம்பி, நாங்க எல்லாம் சாப்பிட்டாச்சு. சாப்பாடுலாம் நல்லா இருந்தா? ஆமா கண்ணா, ரொம்ப நல்லா இருந்தது. அம்மம்மா, தியா, இன்னைக்கு இந்த அம்மம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீ இந்த வீட்டுல சந்தோஷமா இருந்தாலே எனக்கு போதும். இங்கதான் நீ பாதுகாப்பா இருப்ப. அம்மம்மா, அத்தைங்க மாமா மாறுவெல்லாம் போயிட்டாவளா? ஆமாம்மா போயிட்டாவ. அம்மம்மா நீங்க இங்கே. தியா, நீ கொஞ்சம் சும்மா இரு. என்னம்மா என்னமா அவ சொல்ல வந்தா? அது ஒண்ணும் இல்ல, அவன் என்னத்தையாவது புலம்பிக்கிட்டே இருப்பான். அர்ஜுன் கண்ணா, கல்யாணம் தான் அப்படி இப்படின்னு எப்படியோ முடிஞ்சு போச்சு. கல்யாணம் ஆனோடனே பொண்ணு வீட்டுல உள்ளவியா
பையனையும் பொண்ணையும் ஒன்னா விருந்துக்கு கூப்பிடுவாவ பொண்ணு வீட்டுக்கு. பொண்ணுக்கு பிறந்த வீட்லயே 2-3 நாள் தங்கறதுக்கு கூட சொல்லுவாவ. உங்களுக்கு கல்யாணம் நடந்தாதான் ஊருக்கே தெரியுமே. இப்பதான் அவ மனசு மாதிரி இந்த வீட்டுக்கு வந்திருக்கா. உங்களன்னா ஒரு வாரம் 5 நாள் 10 நாள் நின்னுகிட்டு போங்கன்னு கூப்பிட மாட்டேன். நீங்க ஏசி ரூம்லயே படுத்து உறங்கியவரு. எங்க வீட்டுக்கு தங்கத்துக்கு கூப்பிட்டு உங்களை வருத்தப்பட எல்லாம் வைக்க மாட்டேன். ஆனா அர்ஜுன் தம்பி, ஒரே ஒரு நாள் நேரம் கிடைக்க நேரம் வீட்டுக்கு வந்தியாள்னா மனசார உங்களுக்கு என் பேத்திக்க ஒரு நாள் சமைச்சு போட்டு அதை நீங்க சாப்பிடணும்னு ஆசையா இருக்க. இந்த நாள் தான் வாருங்கன்னு கூப்பிடல. உங்களுக்கு நேரம் இருக்க நாள் ஒரு நாள் வந்தியாள்னு வச்சுக்கிடுங்க. எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் சமைச்சு போட்டு என் பேத்திக்க உங்களுக்கு வயிறார ஒரு நேரமாவது சாப்பாடு போடணும்னு ஆசையா இருக்கேன். ஏன்னா என்னமா 80 நாள் நான் எல்லாம் உயிரோட இருக்க போறேன்னு தெரியல. ஏன் அம்மா இதுக்கெல்லாம் ஆசைப்படுத்தியா? இங்க நான் இருக்கிறது அர்ஜுன் கூடால ஒன்னா வாழறதுக்கு இல்ல, நிலனுக்காண்டி மட்டும்தான் அம்மா இருக்கேன். சாப்பிடறதுக்கெல்லாம் அவரை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு எதுக்கு வருத்தப்பட வைக்கணும்? அது மட்டும் இல்லாம எப்படியும் வர முடியாது, வேலை இருக்குன்னு தான் சொல்லுவாரு. நீங்க கேட்டு முடியாதுன்னு சொல்லச்சுல உங்களுக்கு வருத்தமா இருக்கும். ஏன் அம்மா நீங்க கேக்குச்சுல உங்க மூஞ்சில இருக்க சந்தோஷம் இனிப்பா அவர் வர முடியாதுன்னு சொல்லச்சுல காணாம போயிடும். நீங்க வருத்தப்படியதை பாக்கிறதுக்கு என்னால முடியாது. அர்ஜுன் கண்ணா, நான் இந்த நாள் தான் வாருங்க அப்படின்னு சொல்லல. நீங்க ஒரு ஆஸ்பத்திரியை வச்சு நடத்திய டாக்டர். ஒரு நாள் நாங்க இருக்கச்சுல தெரிஞ்சுக்கிட்டேன் உங்களுக்கு வேலை எப்படி இருக்கா அப்படின்னு. அதனால கண்ணா இப்பதான் வாங்கன்னு அப்படின்லாம் சொல்லல. உங்களுக்கு நேரம் இருக்கனால சொன்னா போதும். ஓ, நான் எதுனா தப்பா பேசினேன்னா மன்னிச்சுக்கிடுங்க. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்கு. நாளைக்கு நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததுக்கு பிறகு தியாவும் போட்டிக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு ஒன்னா வாரம். ஐயோ தம்பி, மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. நாளைக்கு ராத்திரி சாப்பாடு அப்ப நம்ம வீட்லயே வச்சுக்கிடலாம். நான் உங்க அப்பா கிட்ட சொல்லிடுவேன். வீட்டுல உள்ளவங்ககிட்ட சொல்லணும்லாம். நாங்க நாளைக்கு அங்க வரோம்னா நீங்க அப்பனா வீட்டுல தானே இருப்பியா? ஆமாக்கா, நான் இல்லனாலும் பகல் நேரத்துல நான் வீட்டுல தான் இருப்பேன். ராத்திரி தியா பயந்துடப்படாதலாம். அம்மா ஒத்தையில வீட்டுல இருக்கியாவா, அவளுக்கு எதனா ஆச்சுன்னா யாரும் பார்க்க மாட்டாவளே அப்படின்னு அவ இங்க நிம்மதியா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் ராத்திரி நேரத்துல அங்க உறங்கறதுக்கு போறது. அதான் நாளைக்கு நாங்க அங்க வரோம்னா நீங்க வீட்டுல தானே தூங்குவியான்னு கேட்டேன். நான் வீட்டுல ஒத்தையில உறங்கினா தியா பயந்து போயிடும். தினமும் ராத்திரி எனக்கு போன் பண்ணுவான். சின்ன பொண்ணுக்கு சத்தத்தையோ ஜெயந்திக்கு சத்தத்தையோ கேட்டதுக்கு போறவத நிம்மதியா போன வைப்பான். அப்படி இல்லனா என்னமா அத்தைக்கு வீட்டுக்கு போவேலையா, ஆமாமா நான் வேணா வீட்டுக்கு வந்துட்டான்னு கேப்பான். பிள்ளை பயந்துடப்படாது கண்டியலாம். அதாம்மா அவ இங்க இருக்கிறதுனால தானே பயப்படியா. நாளைக்கு நாங்க தான் அங்க வர போறோம்ல, அது பிறகு நீங்க அங்க போக வேண்டாம்ல. இவர் என்ன சொல்ல வராரு? அர்ஜுன தம்பி, இல்ல அஞ்சுக்கு கல்யாணம் ஆன நேரத்துல கூட வரும் 2-3 நாள் இங்க தங்கி இருந்தாரு. எனக்கு அது சுத்தமா மறந்து போயிட்டேன். இப்ப நீங்க கூட்டத்துக்கு பிறகுதான் ஞாபகத்துக்கு வருது. நாங்க நாளைக்கு அங்க வந்துட்டு தியா 2 நாள் ஸ்டே பண்ணா போதும் தானே. நாளைக்கு சாயந்தரம் வந்துரியும். நாங்க உங்க வீட்டுல தங்கச்சுலாம் நீங்க அவ வீட்டுக்கு எல்லாம் போக வேண்டாம். இல்ல இல்ல அர்ஜுன் தம்பி, வயிறார உங்களுக்கு சாப்பாடு செஞ்சு போடணும்னு ஆசை. அங்கெல்லாம் வந்து நீங்க தங்க வேண்டாம். ஏமா நாங்க அங்க தங்கப்படாதா? இல்ல இல்லப்பா, ஓட்டு வீடு. மழை நேரத்துல எல்லாம் ஓட்டுல இருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கான். இங்க நீங்க பிறந்ததுல இருந்தே நல்ல வசதியா வளர்ந்தவியா? வீட்டுல ஏசி இல்லாம உறங்கிக்கிடவே மாட்டியா? எங்க வீட்டுல ஏசி எல்லாம் இல்ல, இப்படி வசதியா எல்லாம் இருக்காது. அதனால நீங்க அங்க வந்து கஷ்டப்படுறதுக்கெல்லாம் வேண்டாம். ஒரு நாளாவது சமைச்சு போடணும்னு ஆசைப்பட்டேன். வந்து தங்கத்துக்கெல்லாம் வேண்டாம்ப்பா. அங்க வந்து நீங்க கஷ்டப்படாண்டாம். இதுல கஷ்டப்படுறதுக்கு என்ன இருக்கு? நான் பிறந்து கொஞ்சம் வருஷம் தான் எனக்கு அம்மா பாசம் கிடைச்சது. அது பிறகு பாசமே கிடைச்சது இல்ல. உங்க தியாக்காவது நீங்க பாட்டி தாத்தா எல்லாம் இருந்தியா, நல்ல பாசத்தை கொடுத்து வளர்த்தியா? அந்த அளவுக்குலாம் எனக்கு எந்த பாசமும் கிடைச்சது இல்ல. பணம் இன்னைக்கு வர நாளைக்கு போவோம். இங்க கிடைக்காதவிய எங்கியது பாசத்தை தான், பணம் காசை இல்ல. நீங்க பாசமா அர்ஜுன் கண்ணா அர்ஜுன் தம்பின்னு கூப்பிடுதே கண்டியலாம், இதுதான் உண்மையா மனசு சம்பாதிச்சது. இதை விட சொத்து எல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. கல்யாணம் அப்படி இப்படின்னு நடந்தாலும் முறையெல்லாம் இப்ப ஒன்னொன்னா பெரியவிய நடத்திட்டு தானே இருக்காவ. எனக்கு கடவுள் நம்பிக்கையெல்லாம் சுத்தமா இல்ல. அதே நேரத்துல நம்பியவியெல்லாம் தப்பு சொல்லாம போறது இல்ல. பெரியவி ஆசைப்படி அவிய நம்பிக்கைப்படியே இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கு. எல்லா முறையும் இப்ப ஒன்னொன்னா நடந்துகிட்டு தானே இருக்கு. கல்யாணத்துக்கு பிறகு பொண்ணு வீட்டுல மாப்பிள்ளையும் போய் தங்கியது முறை தானே. வருண் அஞ்சு கல்யாணத்துக்கு பிறகு கூட அவர் இங்க வந்து தங்கியிருக்காரு, ஞாபகம் இருக்கு. அப்பனா நாங்களும் அங்க வந்து தங்கி தானே ஆகணும். நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நாங்க நேரா அங்கேயே வந்துரியோம். இல்லப்பா அதெல்லாம் வேண்டாம், சரிப்பட்டு வராது. இங்க நீங்க இப்படி பெரிய மெத்தையெல்லாம் ஏசி ரூம்ல உறங்கிவியா, அங்க அதெல்லாம் சரிப்பட்டு வராது. இதெல்லாம் இல்லாம உறங்க முடியாதா? எனக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல. நீங்க பாசமா அர்ஜுன் தம்பின்னு கூப்பிடுதே கண்டியலாம், இதே எனக்கு போதும். இல்லப்பா. அடா அம்மா, நான் தான் சொல்லியெல்லாம் நாளைக்கு சாயந்தரம் நாங்க அங்க வருவோம். தியா, இல்ல அர்ஜுன் அதெல்லாம் வேண்டாம். நீங்க இந்த பெட்லயே படுத்து தூங்கிட்டியா? எங்க வீட்ல அப்படியெல்லாம் கம்ஃபர்டபுளா இருக்காது. இப்படி நேரமா அம்மாமே இதை தானே சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்படி முறைக்க வச்சிருந்தாரு. நம்ம மட்டும் வந்துருவாரு, தையா தக்கான்னு குதிச்சுக்கிட்டு வந்துருவாரு. தியாம், அர்ஜுன் தம்பி கிட்ட சொல்லு நீ. ஆமாமா, அவர்தான் உங்களை அம்மா அம்மான்னு கூப்பிடியாரலாம். அவராச்சு நீங்களாச்சு எனக்கிட்ட எல்லாம் அதை பத்தி பேசாதுங்க. நீங்களே பேசி ஒரு முடிவு எடுத்துக்கிடுங்க. இல்ல ஒன்னும் இல்ல, இங்க தூங்குனா என்ன உங்க வீட்டுல தூங்குனா என்ன, எல்லாம் ஒண்ணுதான். அப்புறம் அம்மா 2 நாள் நாங்க அங்க வந்து தங்க போறோமே,
ஆட்டை அடிக்கணும், கோழியை கொல்லணும். இப்படி ஒன்னும் தேவையில்லாம செலவு பண்ணாதுங்க. நீங்க டெய்லி வீட்ல என்ன பண்ணுவீங்களோ அதை செஞ்சா போதும். ஐயோ அம்மா நான் தான் சொல்லலாம். இல்ல, இதுக்கு உங்க அப்பா எல்லாம் சம்மதிப்பாரா? மத்தவி என்னத்துக்கு சம்மதிக்கணும்? எனக்கு கல்யாணம் ஆயிட்டு ஏன் பொண்டாட்டி வீட்ல நான் தங்க போறேன். இதுல மத்தவியல்கிட்ட எல்லாம் என்னத்துக்கு பெர்மிஷன் கேட்கணும்? சரிப்பா, அப்பனா நாளைக்கு வர வேண்டாம். ஏமா நாளைக்கு என்னாச்சு? இல்ல, என்னமா 2 நாளையில நல்ல நாள் வேற வரப்போகுது. உங்க அப்பா ஹிந்து, தங்கச்சி கிறிஸ்தவ கோயிலுக்கு போயிட்டு இருக்கியா. உங்க கல்யாணம் ஹிந்து முறைப்படிதான் நடந்தது. ஒரு வேளை ஓணத்துக்கு முந்தி உங்களுக்கு கல்யாணம் நடந்திருந்தனா நல்ல நாள் படி ஓணத்துக்கு தந்திருப்போம். இது கல்யாணத்துக்கு பிறகு வார நல்ல நாள் கிறிஸ்துமஸ் எல்லாம், அதனால நல்ல நாள் படி கூட உங்களுக்கு கொண்டு வரணும் கட்டியலாம். ஐயோ அம்மா, எதுக்கு செலவு தேவையில்லாம இழுத்து வைக்கிறியா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இல்லப்பா, முறையெல்லாம் செஞ்சுதானே ஆகணும். இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லப்படாது. ஆனா ஒண்ணுதான், உங்க அப்பா இந்து, ஒரு வேளை தியாக்கு நிலன் தம்பிக்கு கூட கல்யாணம் நடந்திருந்தனா நல்ல நாள் படி பொங்கலுக்கு தான் கொடுத்திருப்போம். அதான் சின்ன பொண்ணுக்கு வீட்டுக்காரர் எல்லாம் கேட்க சொன்னாவ. சாராவும் தியாவும் ஒரே கோயிலுக்கு கிறிஸ்தவ கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்காவ. நீங்க எங்கேயும் போறதே இல்ல. அதான் தம்பி நல்ல நாள் படி கிறிஸ்துமஸுக்கு கொண்டு வரணுமா, இல்ல இந்து முறைப்படின்னு பார்த்தா நல்ல நாள் படி பொங்கலுக்கு வரோம். இல்லம்மா, எனக்கு இதுல எல்லாம் விருப்பம் இல்ல. உங்களுக்கு விருப்பம் இல்லனாலும் செய்ய வேண்டியது எங்களுக்கு கடமை, செஞ்சுதான் ஆகணும். அப்பனா உங்க முறைப்படியே செஞ்சிருங்க. அப்பனா கிறிஸ்துமஸுக்கே நல்ல நாள் படி கொண்டு வந்துறியோம். சரிங்கம்மா, ஆனா நிறைய செலவெல்லாம் இழுத்து வச்சிடாதுங்க. இந்த தங்கத்துல செய்ய போறோம், அதுல செய்ய போறோம், இதெல்லாம் எதுவும் வேண்டாம். அவளுக்கு ஒரு சாரி, எனக்கு ஒரு துணி மட்டும் நீங்க எடுத்து கொடுத்தாலே போதும். அதை விடுங்க தம்பி, அதை நாங்க பாத்துக்கலாம். அது பிறகு நீங்க அங்க தங்கத்துக்கு வரையானா நாளைக்கு வர வேண்டாம். ஏமா? அதான்ப்பா 2 நாளையில நல்ல நாளா வரப்போகுது. ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிட்டுனா நல்ல நாளெல்லாம் வரல. கிறிஸ்துமஸ், பொங்கல், புது வருஷம், தீபாவளி இது எல்லாமே புகுந்த வீட்டுல தான் கொண்டாடணும். அதனால கிறிஸ்துமஸ் முடிஞ்சதுக்கு பிறகு வாங்க. ஓ அப்படியா? அப்ப சரிம்மா, கிறிஸ்துமஸ் முடிஞ்சதுக்கு பிறவே வரோம். சரிப்பா, நல்லா யோசிச்சுக்கிடுங்க. இந்த அளவுக்கெல்லாம் வசதி எங்க வீட்டுல. ஐயோ அம்மா, அதை விடுங்க, நான் தான் சொல்லலாம். எனக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல. ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. ஒரு வேலைக்கு சாப்பிடறதுக்கு கூட வரமாட்டியான்னு நினைச்சேன். நான் அப்பனா சின்ன பொண்ணு வீட்டுக்காரரு, ஜெயந்திக்கு வீட்டுக்காரர்கிட்ட எல்லாம் சொல்லிடுறேன். பிள்ளைகளுக்கிட்ட எல்லாம் சொன்னா அவளுக்கிட்ட எல்லாம் சொல்லி உங்களுக்கு தேவையில்லாம செலவை இழுத்து வைக்காதுங்க. வீட்டுல அதை வாங்கி வைக்கும், இதை வாங்கி வைக்கும் சொல்லிட்டு எல்லாம் செலவை இழுத்து வச்சிடாதுங்க. சரிப்பா. சரிக்கா, நான் அப்பனா நான் வீட்டுக்கு கிளம்பேன். வாங்க, நான் கொண்டு விட்டுறேன் உங்களா. இல்லப்பா, இந்த பக்கத்துல ஒரு ஆளை பார்க்க வேண்டியதா இருக்கு. ஒரு சின்ன வேலை. அம்மா கடன் வாங்குறதுக்கு தான் எங்கேயோ போகுது. ஆனா இவர் அங்க தங்கறதுக்கு சம்மதிப்பாருன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. கண்டிப்பா இவர் வீட்டுக்கு போறதுனால அம்மா எதுனா தேவையில்லாம செலவை இழுத்து வைக்கிறதுக்கு தான் நினைப்பாவ. இன்னைக்கு சாயந்தரமே வீட்டுக்கு போய் அம்மா கையில செலவுக்கு ரூபாயை கொடுத்துக்கிட்டு வந்துடணும். சரிக்கா, நான் வரேன். சரிங்கம்மா, பாத்து போங்க. அம்மாடியா, அம்மா போயிட்டு வரேன். சரிங்க அம்மா, நீங்க வீட்டுக்கு போங்க. நான் சாயந்தரம் உங்களை வந்து பாக்கேன். சரிம்மா. உனக்கு ரூம்ல எதுனா வேலை இருந்தனா வேலை பாருங்க. எனக்கு இங்க சிக்னல் கிடைக்காது. நான் ஹால்ல இருந்து வேலை பார்க்கேன். வீட்டுல ஒய்ஃபை இருக்கும்போது சிக்னல் கிடைக்காதா? நல்லது செய்யணும்னா கூட அத வெளியில உள்ளவியலுக்கு தெரியாம செய்யறதுக்கு இவரால மட்டும்தான் முடியும். இந்த ஸ்மிருதி வேற எங்க போயிட்டான்? போன் பண்ணாலும் போன் எடுக்கல. அண்ணே, அட கவினு, வேலையெல்லாம் எப்படிடா? ஈஸியா இருந்ததா? ஆமா, இப்பதானே போன மாதிரி இருந்தது. அதுக்குள்ள வந்துட்டேன். என்னடா என்ன இப்படி பண்ண? நான் என்னடா பண்ணேன்? அண்ணே கொஞ்சம் நிறுத்துறியா? நான் ஏன் சொன்னேன்னு வந்தேன்னு உனக்கு தெரியாதா? ஏண்டா, நான் நார்மலா தானே கேட்டேன். நீ எனக்கு இப்படி கத்திய? என்ன இப்படி பண்ண? அண்ணே, எதுக்காக இப்படி பண்ணனு கேக்கியா இல்ல? சொல்லுனே, ஏன்னா இப்படி பண்ணேன்னு கேட்டேன். என் மேல உனக்கு ஏன்னா இவ்வளவு வெறுப்பு, ஏன்னா இவ்வளவு கோபம்? நான் வேலைக்கு போறத நினைச்சு நீ சந்தோஷம் தானே பட்டிருக்கணும். ஆனா நான் வேலைக்கு போனா உனக்கு திட்டத்துக்கு பாயிண்ட் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இந்த வேலையே எனக்கு கிடைக்காத மாதிரி பண்ணி வச்சிருக்க. ஏன்னா இப்படி பண்ண? நிலம் நான் இறந்து கொண்டதுக்கு பிறகு சும்மாதான் எங்ககிட்ட பேசிய, பாசமா எல்லாம் பேசல. நீ பாசமா பேசியிருந்தேன்னா எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை நீ செஞ்சிருக்க மாட்டேலாம். என்ன துரோகத்தை செஞ்சான்? அண்ணே, உனக்கு தெரியாதுலாம். நீ 8 லட்சம் ரூபாயை என்கிட்ட திருப்பி கேட்டப்ப கூட எனக்கு உனக்கு மேல எந்த கோபமும் வரையல. சத்தியமா உனக்கு எனக்கு மேல இந்த அளவுக்கு வெறுப்பு இருக்குன்னு கூட எனக்கு அப்ப தெரியாது. ஆனா இப்பவன் நீ எங்களை வெறுத்துக்கிட்டு தான் இருக்க. அண்ணே, அப்பா செஞ்ச பாவத்துக்கு நாங்க என்னென்ன தப்பு செஞ்சோம்? நான் தான் அடுத்த செமஸ்டர்ல கிளியர் பண்ணியேன்னு சொல்லிட்டேன் உனக்கிட்ட. நான் அரியர் கிளியர் பண்ணியது உனக்கு முக்கியம் இல்ல. உனக்கு எது முக்கியம்னு எனக்கு புரிஞ்சுட்டேன். அட்லீஸ்ட் நான் இங்க இருந்து போறதுக்கு முடியாது, அங்க போகாத அவமானப்பட்டு வருவேன். நான் அந்த வேலைக்கு ஆப்பு வச்சுட்டேன்னு உனக்கு சொல்லிருக்கலாம்ல. ஆனா என்னை அனுப்பி விட்டுக்கிட்டு அங்க உள்ளவியெல்லாம் என்னைய கேவலமா பாக்கிய மாதிரி செஞ்சுட்டேன். கண்டியா, என்ன இப்படி பண்ண? அதெல்லாம் சுத்த போய் சாரா. அண்ணன் எதுக்காடி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு இப்பதான் எனக்கு புரிஞ்சுது. ஏன்னே, ஒரு கையில 5 விரல் இருக்குதுன்னா 5 விரலும் ஒரே மாதிரியா இருக்க போகுது. 5 விரலும் வித்தியாசமா தானே இருக்கான். ஒன்னே மாதிரி தான் எல்லாரும் இருக்கணும்னு நினைக்கிறியா? நான் தான் அடுத்த செமஸ்டர்ல எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டேன்லாம். இப்ப நான் பார்ட் டைம் வேலைக்கு போனா உனக்கு என்னன்னு அதுல பிரச்சனை? எத்தனை பிள்ளைகளோ வேலை பார்த்துக்கிட்டே படிக்குது.
நீ ரூபாயை திருப்பி கேட்கச்சல எனக்கு அப்படித்தானே தோணுச்சு. 8 லட்சம் ரூபாயை உனக்கு திருப்பி கொடுத்துட்டேன்னா இந்த இன்ஜினியரிங்க நான் என் சொந்த உழைப்புல படிச்ச மாதிரி இருக்கங்கண்டியா. அதனால எப்படியாவது இந்த 8 லட்சம் ரூபாயை உனக்கு திருப்பி தரேன்னு நினைச்சேன். ஏன்னா ஒவ்வொரு கடையா வேலைக்குன்னு சொல்லிக்கிட்டு எப்படி யார் இறங்குனேன்னு உனக்கு தெரியுமா? ஒரே நிமிஷத்துல எல்லாத்தையும் கழிச்சுட்டேலாம். ஒரு கடைக்கு யார் இறங்குறதுக்கு எப்படி நேரம் ஆச்சு, வேலைக்கு எடுப்பியலான்னு எப்படியெல்லாம் கேட்டேன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு நீ இப்ப பதில் சொல்லியே ஆகணும். யார்கிட்ட யாரு கேள்வி கேக்குது? பெரியவர்கிட்ட இப்படி கேள்வி கேட்க? தயவு செஞ்ச ரோசு நீங்க கொஞ்ச நேரம் சும்மா நிக்கிறீங்களா? ஒவ்வொரு கடைக்கும் யார் இறங்கத்துல எப்படி அவமானமா இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? எப்படியோ யார் இறங்கி ஒரு வேலை கிடைச்சது. அந்த வேலைக்கு ஆப்பு வச்சுக்கிட்டு வந்திருக்காரு. என்ன எப்படி பண்ண? நீ குழி தோண்டி புதைச்சது வரைக்கும் சரிதான். உனக்கிட்ட போயிட்டு வர அண்ணன் சொல்லிக்கிட்டு தானே போனேன். உன் வேலையா குழி தோண்டி புதைச்சிட்டே போவாத. அங்க போனா அசிங்கப்பட்டு தான் வருவேன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. அப்பனா உனக்கு நான் அசிங்கப்படணும் அப்படித்தானே? டேய், இந்த செமஸ்டர்ல படிக்கிறதுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? நீ என்னத்துக்கு எனக்கு வேலைக்கு ஆப்பு வச்சேன்னு சொல்லு முத. டேய், நீ இந்த வீட்ல இருக்கியா? படிச்சுக்கிட்டு இருக்கிய பையன் நீ ஒரு சூப்பர் மார்க்கெட்ல போய் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்கான்? ஓ, அப்போ இந்த வீட்ல உன் தம்பியா இருக்கேன். நான் சூப்பர் மார்க்கெட்ல வேலைக்கு போனா உனக்கு பிரஸ்டேஜ் ஆஸ்பத்திரிக்கும் கட்டு பேர் தானே. இப்படி பெரிய ஆஸ்பத்திரியை வச்சு நடத்தியாரு. தம்பிக்காரன் சூப்பர் மார்க்கெட்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு மத்தவியெல்லாம் பேசுவான்னு சொல்லிட்டு தானே இப்படி ஆப்பு வச்சேன். ஆக்க மொத்தம் ஓப்பியா இருக்க உன் தொழிலுக்கு எந்த கெட்ட பேரை வந்துடக்கூடாது. சூப்பர் அண்ணே, சூப்பரா பண்ணிட்டேன். நீ ஒரு டாக்டருங்கிறத நிரூபிச்சுட்டேலாம். என்ன கவலைப்படாத, என்னால உனக்கும் ஆஸ்பத்திரிக்கும் எந்த கெட்ட பேரும் வராது. கவினன் என்ன பேசியா? அவர்கிட்ட இவ்வளவு கேள்வி கேட்க? ஏன் தம்பி எனக்கிட்ட கேள்வி கேட்கான்? நடுவுல யாரும் வர்றதுக்கு தேவையில்லை. நீ இதுல தலை போடாத. என்ன உன் மேல எவ்வளவு மரியாதை இருந்து எவ்வளவு பாசம் வச்சிருந்தாய். அந்த பிரின்சிபல் என்னை பத்தி பேசுனதா என்னை அப்படியே நீ கணக்கு போட்டுட்டேலா. நான் அப்படிதான் காலேஜ்ல என்னை டான்னு தான் பேசுவாவ. நான் இன்ஜினியரிங் 4 வருஷம் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு இது வரைக்கும் ஏதாவது பொண்ணை ஏமாத்திட்டேன், ஏதாவது பொண்ணுகிட்ட தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கேன். யாராவது ஒருத்தர் என்னை பத்தி கம்ப்ளைண்ட் வச்சிருப்பாவலாம், யாராவது ஒருத்தர் என்னை பத்தி பொண்ணு விஷயத்துல தப்பா பேசிருப்பாவலாம். கொஞ்சம் ஜாலியா சிரிச்சு பேசின உடனே கேரக்டரே தப்பா முடிவு பண்ணிடுவியலா. டேய், நான் எங்க அப்படி தப்பா முடிவு பண்ணேன்? நீ அப்படிதான் முடிவு பண்ண. உன மேல நான் நிறைய பாசம் வச்சிருந்தேன். ஆனா உனக்கு எனக்கு மேல எந்த பாசமும் இல்ல. நான் தான் பைத்தியக்காரனாட்டம் இருந்துட்டேன். பரவாயில்லையே, நம்ம கொளுத்தி போடாமலே கவின படபடன்னு வெடிக்கேன். கவினம் யார்கிட்ட பேசியா? வாய மூடு. அவன் எனக்கிட்ட தானே பேசிட்டு நிக்கான். நீ வாய மூடுமோத. எங்க 2 பேருக்கு நடுவுல யாரும் வர வேண்டாம்னு முதல்ல சொல்லிட்டேன். டே கவின், போதாண்ணே. உனக்கு என்ன 8 லட்சம் ரூபாய்க்கெல்லாம் என்ன நீ மிரட்டிக்கிட்டு இல்ல. புரிஞ்சுதுனே. உனக்கு எப்படியாவது அருக்காணிக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்கணும். அன்னைக்கு அத்தா அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கச்சுல நீ கிட்ட உண்டு. அருக்காணிக்கு மாப்பிள்ள தேடிக்கிட்டு இருக்கோம். ஒரு வரணும் செல்லும் போல அமைய மாட்டேங்குதுன்னு அத்தை புலம்பிக்கிட்டு இருந்தா. என்னை அவளாம் கிராமத்து பொண்ணுங்கிறதுனால நான் வேண்டான்னு சொல்லியே நினைச்சியா? நான் இப்படிதான் அண்ணே, எந்த பொண்ணு ஐ லவ் யூ சொன்னாலும் ஓட்டம் பிடிக்கிறதுக்கு தான் ஆரம்பிப்பேன். ஏன்னா எனக்கு காதலிச்சு கல்யாணம் பண்ணணும், எனக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணு இருக்கணும். இது ஏன் விருப்பம். உனக்கு என்ன எப்படியாவது அந்த அருக்காணி தலையில என்ன கட்டி வச்சிடணும். அதுக்குன்னு சொல்லிக்கிட்டு நான் எந்த வழியில போனாலும் நீ கேட்டு போடுவேன்னு எனக்கு தெரிஞ்சுட்டு. உனக்கு 8 லட்சம் ரூபாய் முக்கியம் இல்ல. என்னை எப்படியாவது லாக் பண்ணி என்னை அவ தலையில கட்டி வைக்கணும். இப்ப கூட எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிக்கும் அண்ணே. உன் மேல நிறைய மரியாதை இருக்கு, நிறைய பாசம் இருக்கு. உனக்கு வேணா எங்களை பிடிக்காம போலாம். ஆனா அண்ணே, எங்களுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். இப்பயாவது புத்தி வந்ததே. இப்ப நான் உன்னை மதிக்க அண்ணே. உனக்கு நான் அரியர் கிளியர் பண்ணியதான் முக்கியம் இல்ல, 8 லட்சம் ரூபாயை திருப்பி தரதான் முக்கியம் இல்ல. அண்ணே புரிஞ்சு போச்சு. உனக்கு எது தெரியுமா முக்கியம்? அந்த அருக்காணிக்கு எனக்கு எப்படியாவது கல்யாணத்தை நடத்தி வைக்கதான். நடத்தினேன். உன் ஆசைப்படியே நடக்கட்டும். இந்த செமஸ்டர்லயே அருக்காணிக்கு எனக்கு கல்யாணத்தை நடத்தி வைக்கதான் பேசினேலாம். இந்த செமஸ்டர்ல எல்லாம் வேண்டாம். அப்பா இப்பயே அத்தைக்கு போன் பண்ணி சொல்லிருங்க. கவின் கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டான். உன் பொண்ணுக்கும் என் பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம். இந்த விஷயத்த அத்தைக்கிட்ட பேசிருங்க. இல்ல அவளுக்கு மொபைலையா கட்ட போறேன். உனக்கு கொஞ்சமாவது விவரம் இருக்கால? தங்க விலை 1 லட்சத்துக்கு மேல போயாச்சு. அவளை கட்டினா 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்ல. 5 சவரனுக்கு நகை கூட வீட்டுக்கு கொண்டு வர மாட்டான். உன் அப்பங்காரதுக்கு தங்கச்சிக்கு மவதானே. பொண்ணை எப்படா எவனாவது ஒருத்தன் சும்மா கூட்டிட்டு போவான். நமக்கு செலவில்லாம முடியும்னு சொல்லிட்டு உன் அத்தைக்காரி காத்துட்டு இருக்கா. நீ அவ பொண்ணை கல்யாணம் பண்ணலாம்னு நினைக்கிறியா? அர்ஜுனுக்கு பொண்டாட்டியும் ஒண்ணா இல்லாத வீட்டுல உள்ளவதான். ஆனா அவளாவது அவ அமைக்க நகையெல்லாம் கொண்டு தானே வந்தான். உன் அப்பனுக்கு தங்கச்சி பொண்ணை மட்டும் கட்டினான்னு வச்சுக்கான். செல்லி பைசாக்கு தேராது. அண்ணனுக்கு நான் அருக்காணியை கல்யாணம் பண்ணனேன்னு ஆசைப்படுது. ஏற்பாடு பண்ணிருந்தேன். டேய் கவின், அர்ஜுன், உங்களுக்கு இப்ப சந்தோஷமா? இப்போ உனக்கு என்ன? எனக்கு என்னவா? இப்ப எல்லாம் நீங்க மத்தவங்களுக்கு கஷ்டத்தை ஒண்ணும் புரிஞ்சுக்கிட்டே இல்ல. அடுத்த விஷயத்துல உங்க முடிவை நீங்களே எடுத்துக்கிட்டியா? பாவம் கவின் இப்படி நாள் ஆனதுக்கு பிறகு கூட கவலைப்பட்டெல்லாம் நான் பார்த்ததே இல்ல. அவனையும் ஆள வச்சுட்டியா? வந்த பொண்டாட்டி குடும்பத்தை பிரிக்கணும்னு நினைக்கப்படாது. இத்தனை வருஷம் ஆகுது. நிலம் இறந்து போதுக்கு முந்தி வரைக்கும் நீங்க யாருக்கிட்டையும் பேசலாம். அது பிறகு எல்லாருக்கிட்டையும் பேசி சிரிச்சு சந்தோஷமா தானே இருந்தியா? என்னைக்கு இந்த கூறு கட்டவே இந்த வீட்டுக்குள்ள வந்து சேர்ந்தாலோ அண்ணில இருந்து நீங்க மாறிட்டியா? ஏமா ஜெசிகா, எனக்கு என் அண்ணனுக்கு தான் பிரச்சனை. நாங்க அடிச்சுக்கிடுவோம், நாளைக்கு சேர்ந்துக்கிடுவோம். நீ நடுவுல புந்து ஆட்டத்தை கலைக்கிய வேலையோ இல்லன்னா பிரச்சனை பெருசாக்கிய வேலையோ வச்சுக்காத. உன் வேலை என்னமோ அதை மட்டும் நீ பாத்துக்கிட்டு இருந்தா போதும். எனக்கு அண்ணனுக்கு நடுவுல 1000 இருக்கும். அதை கேட்கறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்ல, தெரிஞ்சுக்கா. ஐயோ கவின அண்ணே, இப்போ உங்களை நான் மதிக்கேன். அருக்கணியை கல்யாணம் பண்ணதுக்கு தானே நீங்க ஆசைப்பட்டியா?
என்ன கல்யாணம் பண்ணி அண்ணன் அவிகளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருங்க. அண்ணன் தம்பிக்கு நடுவுல நடக்கிற சண்டை பெருசாக்கி எப்படியாவது ரெண்டு பேரையும் பிரிச்சு விட்டுலாம். இது மூலமா எப்படியாவது இந்த கவினை நமக்கு சப்போர்ட் பண்ணுவான்னு நினைச்சா ஏமா சேசிகா வாழ போற வீட்டா வாழ வைக்கணும் நானே எந்த சம்பந்தமும் இல்லாத வீட்லயே வந்து இந்த நாடகம் ஆடுதியனா நீ போற வீட்ல உள்ள வேலை நினைச்சதுல எனக்கே பாவமா இருக்கு. அர்ஜுனா அப்பனா இந்த தங்கச்சி கிட்ட கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிடட்டான். இங்க இரு சாரா, இருந்தாலும் வாய்ப்பாதான் நிக்கேன். உனக்கு ஒண்ணு போட்டேன்னு வச்சுக்கான். இல்லையா அவன் தானே சொல்லிக்கிட்டு போறான். நீங்களும் கேட்டுக்கிட்டு தானே நின்னியா? போயா வேலையை பார்த்துக்கிட்டு. சரியா இருக்கு. இப்ப நான் என்ன கேட்டேன்னு சொல்லிக்கிட்டு இவ்வளவு கோபம்? தியா, எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்கு. ஒரு காஃபி போட்டு மேல எடுத்துட்டு வரியா? போங்க அர்ஜுன், நான் எடுத்துட்டு வரேன். கவினு ஏன் அண்ணனுக்கிட்ட இவ்வளவு கோவப்பட்டான்? இந்த கோவமும் பெரிய சண்டையா போயிருமோ? ரெண்டு பேரும் மறுபடியும் பேசிக்காம போயிருவாங்களோ? அம்மாடி சாரா, நீ என்னத்துக்கு இப்படி பாத்துட்டு நிக்க? பாட்டிமா, மறுபடியும் அண்ணன் கவினு கூட எல்லாம் பேசாம போயிருமோன்னு பயமா இருக்கு. சின்ன விஷயத்துக்கு கவின் என்னத்துக்கு இப்படி கோவப்பட்டான்னு தெரியல. அம்மாடி விடு, அங்க வேலை இல்லைன்னு சொன்னாவலாம். சுத்தி எல்லாரும் ஒரு மாதிரி பாத்துக்கிட்டு நின்றுப்பாவ. கோவப்பட்டுக்கிட்டலாம் அர்ஜுன் கிட்ட கேள்வி கேட்ட மாதிரி தெரியல, வருத்தப்பட்டு கேட்ட மாதிரி தான் தெரிஞ்சது. அண்ணன் செஞ்சதுதானே சரி, அவனுக்கு ஏன் அது புரியல? அவன் வயசுக்கு பொறுமையா யோசிச்சுக்கிட்டு அது பிறகு போய் மன்னிப்பு கேட்பான். நீ போ. ஐயோ பாட்டி, இந்த சண்டையை பெருசா போயிருமோன்னு பயமா இருக்கு. இப்பதான் நீ தேவையில்லாம அதை பத்தி எல்லாம் யோசிக்காத. அவன் கொஞ்சம் வருத்த போனதுக்கு பிறகு அவனா போய் மன்னிப்பு கேட்பான். சரி பாப்போம் பாட்டி. ஏண்டி, நான் உங்க பையனுக்காண்டி தானே பேசினேன். இங்க நிறைய பேசியதை விட எப்படி காரியத்தை நல்லபடியா முடிக்கணும்னு பாக்கணும். இப்ப கவின் அர்ஜுனுக்கு மேல கொலை வரியில இருக்கான். கொஞ்சம் கொஞ்சமா கவினுக்கிட்ட தனியா போய் தூபம் போட்டேன். அவனா அர்ஜுனுக்கு எதிரா திருப்பிட்டான். அது பிறகு தியானின்னு போமாட்டான். தியாவா அர்ஜுன பிரியதுக்கு அவன் கூட உதவி பண்ணலாம்ல. ஐயோ ஆண்டி, அதுக்காண்டி தானே நானும் ட்ரை பண்ணேன். ஆனா எனக்கிட்ட நீ இதுல தலை போடாத அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். நான் கொஞ்சம் கொஞ்சமா கவினுக்கு மனசுல விஷத்தை யாத்தி தியாவா அர்ஜுன பிரியதுக்கு அவனே காரணமாக்கேன். நடக்குமா? நடக்கும். இங்கிருந்து கிளம்புறதுக்கு முந்தையாவது அண்ணனுக்கு ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல என்கிட்ட. கவினு, வாங்க அண்ணி. கோவம் உங்க அண்ணனுக்கு மேல மட்டும்தானா இல்லனா எனக்கு மேலேயுமா? ஐயோ அண்ணி, நான் ஹால்ல எல்லாருக்கும் முன்னாடியும் அண்ணனுக்கிட்ட கேள்வி கேட்டது உங்களுக்கு வருத்தமா தான் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா அண்ணி, இப்படி கஷ்டப்பட்டு வேலை வாங்கினதுக்கு பிறகு உனக்கு பதிலா வேற ஆளை எடுத்துட்டேன்னு சொல்லும்போது எனக்கு எப்படி இருக்கும்? போகும்போதாவது அந்த வேலைக்கு ஆப்பு வச்சுட்டான், சங்கு ஊத்திட்டான். நீ போவாத, போனேன்னா அவமானப்பட்டுக்கிட்டு தான் வருவேன்னு சொல்லிருக்கலாம்ல. அந்த கவலை தான். நான் பேசினதை நினைச்சு நீங்க ஒன்னும் சேச்சா, எனக்கு ஒன்னும் கவலை இல்ல கவினு. நீ பேசினதெல்லாம் சரிதான். நீ பாயிண்டா தான் பேசின. அவருக்கு அந்த அரக்கனையும் உன் தலையில கட்டி வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு நீ என்ன ட்ரை பண்ணாலும் எல்லா வழியும் அடைச்சிட்டாருன்னா நீயும் பாவம் என்னதான் பண்ணுவேன். இருந்தாலும் கவினு, உங்க அண்ணனுக்கு கொஞ்சம் ஓவர் தான். தேவையில்லாம அடுத்தவிய விஷயத்துல அடுத்தவியெல்லாம் அவருக்கு பிடிச்ச மாதிரியே நடந்துக்கிறானா என்ன அர்த்தம்? இப்படிதான் எல்லார் விஷயத்துலயும் அர்ஜுன் நடந்துகிட்டு இருக்காரு. உன் விஷயத்துல தேவையில்லாத வேலை பார்த்திருக்காரு. நானும் இப்பதான் யோசிச்சேன், அவருக்கு எப்படியாவது அரக்கனையும் உன் தலையில கட்டி வைக்கணும். இங்க பாரு, எனக்கு சாரி கட்டியதே பிடிக்காது. அவருக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு சாரி தான் அடிக்காரு. அவருக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் நம்மளால இருக்க முடியுமா? நமக்கு பிடிச்ச மாதிரி தானே நம்ம வாழ்க்கைய வாழ முடியும். நீ கேட்ட பாயிண்ட் எல்லாம் சரியான பாயிண்ட் தான். ஐயோ அண்ணி, அண்ணன் என்ன பண்ணாலும் அதுல ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும். இல்ல கவினு, என் விஷயத்துல உங்க அண்ணன் இப்படிதான் நடந்துகிட்டு இருக்காரு. அவர் வீட்டுல நம்ம எல்லாம் இருக்கேன்னு சொல்லிட்டு அவருக்கு விருப்பப்படி நடந்துக்கிட முடியுமா? நம்ம வாழ்க்கைய நமக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழ முடியும். அவர் வீட்டுல இருக்க காரணத்துக்காண்டி நம்ம எல்லாம் அவருக்கு அடிமையா? ஐயோ அண்ணி, அண்ணன் அப்படியெல்லாம் இல்ல. அவர் வீட்டுல இருக்கிறதுனால நம்மள எல்லாம் பழி வாங்கினா நம்மள எல்லாம் அடிமையாக்கணும்னு எல்லாம் நினைக்க மாட்டாரு. இல்ல கவினு, நான் வந்து இப்படி நாள் ஆகுது எனக்கு தெரியாதா? அவர் அப்படிதான். அவருக்கு பிடிச்ச மாதிரி தான் எல்லாரும் இங்க இருக்கணும், இல்லன்னா வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லுவாரு. இல்ல நீ அன்னைக்கு அத்தை இங்க வரச்சுல அப்பா கிட்ட புலம்பிக்கிட்டே இருந்து அருக்காணிக்கு நல்ல சம்மந்தம் ஒண்ணு வரையலாம், சென்னு நல்லதா ஒரு வரன் வந்ததுன்னா கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டு நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. அப்பதான் பேச்சு வாக்கலாம், உனக்கு தான் 3 பையனும் இருக்கானு எல்லாம், ஒருத்தனையாவது என் பொண்ணுக்கு கட்டி வைக்கலாம்லான்னு அப்பாட்ட பேசிட்டு இருந்தாவ. அப்பா அண்ணனு பக்கத்துல இருந்தது. அது பிறகு அத்தை அண்ணனுக்கிட்ட இருந்து பேசியிருக்கான்னு நினைக்கேன். எப்படியாவது அருக்கானியா கவினுக்காவது கட்டி வைக்கலாம்லான்னு சொல்லிட்டு அத்தை பேசியிருக்கோம். அதனாலதான் அண்ணன் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கான்னு நினைக்கேன். எப்படி என்னைய லாக் பண்ணதுன்னு தெரியாம தான் இந்த அரியரை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கேன். இல்லன்னா அடுத்த செமஸ்டர்ல நான் கிளியர் பண்ணிடுவேன்னு சொன்னதுக்கு பிறகும் இந்த 2 மாசத்துல என்னை இப்படி போட்டு இருக்கணுமா? அவர் என்னை லாக் பண்ணி எப்படியாவது அருக்காணி கழுத்துல என்னை தாலி கட்ட வைக்கணும்னு பாக்கியாரு. அண்ணன் ஆசைப்படியே நடக்கட்டும். நான் ஆசைப்படி இதெல்லாம் எங்க நடக்க போகுது? ஒரு பொண்ணை பார்க்கணும், பார்த்த உடனே பிடிக்கணும், உருக்கி உருக்கி காதலிக்கணும், ஒரு நாள் வாழ்ந்தாலும் இவ கூட தான் வாழணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பொண்ணை காதலிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அண்ணன் ஆசையாவது நடக்கட்டும் அண்ணி. கவினு, ஜெசிகா உங்க அண்ணனுக்கிட்ட போய் எனக்கு அம்மா அப்பா இல்ல, நான் உங்களுக்காண்டி தான் காத்துக்கிட்டு இருக்கேன். அர்ஜுன் உங்களுக்காண்டி தான் நான் ஸ்கூல் படிக்கிறதுல இருந்தே காத்துக்கிட்டே இருக்கேன். இப்படி ஹாஸ்டல்ல வளர்ந்துகிட்டு இருக்க பொண்ணை காயப்படுத்தாதுங்க அர்ஜுன். தியாவாவி அம்மா வீட்டுக்கே அனுப்பிக்கிட்டு என்னைய கல்யாணம் பண்ணிக்கிடுங்க, என்னை கைவிட்டுறாதுங்கன்னு சொல்லிக்கிட்டு ஜெசிகா கதர்னாள்னா உங்க அண்ணன் என்னைய அடிச்சு துரத்திக்கிட்டு ஜெசிகாவே கல்யாணம் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஐயோ தியானி, அண்ணன் அப்படியெல்லாம் செய்யாது. அண்ணனுக்கு ஜெசிகாவை விட நீங்க தான் முக்கியம். உன் அண்ணனுக்கு வாழ்க்கையில நான் வந்து 1 மாசம் தான் ஆகுது. அந்த ஜெசிகாவை ஸ்கூல் படிக்கிறதுல இருந்தே பாத்துக்கிட்டு தான் இருக்காரு.
எங்க விஷயத்திலேயே நான் தான் முக்கியம் முடிவெடுப்பாருனா உன் விஷயத்துல மட்டும் உங்க அத்தை புலம்புனதான் உங்க அத்தையும் அரக்காணியும் தான் முக்கியம், நீ முக்கியம் இல்லைன்னு முடிவெடுத்துருவாரா? சரா என்ன நின்னுட்டா, உட்காரு. சொல்லு கவினு, எனக்கு கழுத்துல தாலி கட்டினதுனால நான் தான் அவருக்கு முக்கியம்னு முடிவெடுப்பாரு. ஆனா பேசி பழவன ஒன்ன விட பேசி பழவாத உன் அத்தையும் உன் அத்தை பொண்ண முக்கியம் நினைச்சிருவாரா? நல்ல கேளுங்க, புத்தி கெட்டு போய் அண்ணன் கிட்ட பேசியேன். இல்ல நீ எனக்கிட்ட போதுக்கு முந்தி சொல்லிருக்கலாம்ல ஒரு வார்த்தை. கவினு, உனக்கு என்னமோ புரியல. உன் அண்ணன் உனக்கிட்ட 3 ஆப்ஷன் வச்சதுக்கு காரணம் அரக்கணியை நீ கல்யாணம் பண்ணணும்னு இல்ல, நீ எப்படியாவது லாக் பண்ணி அரக்கணி கழுத்துல நீ தாலி கட்டணும் அப்படிங்கறது அவருக்கு என்ன இல்ல. நீங்க உங்க புருஷனுக்காக பேச வந்திருக்குதியா நீ? நான் தான் அடுத்த செமஸ்டர்லயே கிளியர் பண்ணியேன்னு சொல்லிட்டேலாம், அது பிறகு என்ன? ஏன் இப்பே கிளியர் பண்ணா என்னவா உனக்கு? உனக்கு மோட்டிவேட் பண்ணியதுக்கு ஆள் இல்லைன்னா படிக்க மாட்டியா? நீ கல்யாணம் பண்ண போற பொண்ணு வந்து உன்னை மோட்டிவேட் பண்ணாதான் நீ படிப்பியா? நீ நல்லா இருக்கணும்னு நினைக்க எங்களெல்லாம் பாக்கத்துல மனுஷங்கள மாதிரி தெரியலையா உனக்கு? அண்ணி கவினு, 12th உனக்கு மார்க் கேட்டு நானே ஷாக் ஆகி போயிருக்கேன். நீ அடுத்த செமஸ்டர்ல 28 பேப்பரை எடுக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. இனிமே உனக்கு மெயின் ப்ராஜெக்ட், இன்டர்ன்ஷிப் என்னென்ன இருக்கு? இதெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி கவினு நீ 28 பேப்பரையும் கிளியர் பண்ணுவா? இப்பவே படிக்க ஆரம்பிச்சாதானே இந்த வருஷத்திலே பாஸ் பண்ணி வெளியே வர முடியும். அதெல்லாம் நான் படிச்சிருவேன் அண்ணி. அது மட்டும் இல்ல கவினு, உனக்கு 28 பேப்பர் அரியர் இருக்கு. உனக்கு இருக்க டேலண்ட்டுக்கு நீ படிக்க படிப்புக்கும் இந்த அரியர் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கா, அடுத்த செமஸ்டர்லயே நீ எல்லா இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணலாம். ஏன் அடுத்த செமஸ்டர் உன்னால வேலை பார்த்துக்கிட்டு கூட படிக்க முடியும். ஆனா இதுவே 28 பேப்பர் அரியர் இருந்துன்னு வச்சுக்கா, இந்த ஒரு காரணத்தையும் வச்சு நல்ல நல்ல கம்பெனில எல்லாம் உன்னால இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண முடியாது. நீ அடுத்த செமஸ்டர்ல கிளியர் பண்ணலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. ரிசல்ட் வாரத்து வரைக்கும் நீ சும்மா தான் இருக்கணும். அது மட்டும் இல்ல கவினு, அடுத்த செமஸ்டர்ல நீ 28 பேப்பரையும் ஒரே அட்டெம்ப்ட்ல எடுக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. ஒரு வேளை அதுல ஒண்ணு மிஸ் ஆச்சுன்னு வச்சுக்கா, நீ அடுத்த செமஸ்டர்ல எழுத வேண்டியதா இருக்கும். ரிசல்ட் வாரத்து வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுவே இப்பயே கிளியர் பண்ணிட்டேன்னு வச்சுக்கா, அடுத்த செமஸ்டர்ல எல்லா இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணலாம்ல உனக்கு. உங்க அண்ணனுக்கு அவர் படிக்க வைக்க அவர் தம்பி சூப்பர் மார்க்கெட்லயும் ஷாப்பிங் மாலையும் வேலை பார்க்கிறது அவருக்கு பிடிக்கல. தான் படிக்க வைக்க தான் தம்பி நல்ல நிலைமையில நல்ல பொசிஷன்ல இருக்கணும்னு ஆசைப்படியாரு. இது தப்பா? கவினு, 8 லட்சம் ரூபாயெல்லாம் அர்ஜுனுக்கு ஒரு விஷயமே இல்ல. நேற்றுக்கு ஷாப்பிங் கூட்டிக்கிட்டு போனாரு. துணி எடுத்து கொடுத்தது ஜொல் எடுத்ததுன்னு சொல்லிக்கிட்டு எனக்கு மட்டுமே 12 லட்சத்துக்கிட்ட அவர் செலவு பண்ணிருக்காரு. அப்பனா சாராக்கு துளசிக்கு எல்லாருக்கும் வாங்கி கொடுத்தாரு, கணக்கு பாராய். ஆனா அவருக்குன்னு அவர் வாங்கிக்கிட்டது ஒரே ஒரு வேஸ்ட் ஷர்ட் மட்டும் தான் கவினு. 8 லட்சம் ரூபாய் எல்லாம் அவருக்கு ஒரு மேட்டரே இல்ல. இந்த விஷயத்த நான் இங்க வந்த கொஞ்ச நாளையிலே புரிஞ்சுக்கிட்டேன். அவருக்கு எது முக்கியம், ரூபாய்க்கு முக்கியத்துவம் குடிக்கவரா இல்லனா பாசத்துக்கு முக்கியத்துவம் குடிக்கவரான்னு நானே புரிஞ்சுக்கிட்டேன். உன் அண்ணன் என் விஷயத்துல ஏன் இப்படி நடந்துக்கிட்டியாரு, உன் விஷயத்துல ஏன் இப்படி நடந்துக்கிட்டியாரு, எல்லாத்தையும் இங்க வந்த கொஞ்ச நாளையிலே நான் புரிஞ்சுக்கிட்டேன் கவினு. நீ பிறந்ததுல இருந்தே அவருக்கு வீட்டுலதான் இருக்க, உன்னால புரிஞ்சுக்க முடியலையா? உனக்கிட்ட 8 லட்சம் ரூபா வாங்கியதோ இல்லனா அரக்கணி உனக்கு கட்டி வைக்கதோ அவருக்கு ஆசை இல்ல. உன் வாழ்க்கைய நீ வாழணும் தான். அவர் உன்னை படிக்க வைக்காரு, உன்னை நல்ல ஒரு பொசிஷன்ல பாக்கணும்னு ஆசைப்படியாரு. நீ படிக்காத பையன் 28 பேப்பர் அரியர்னா சரி, நல்ல படிக்க பையன் கவினு. டான் டான்னு சொல்லிக்கிட்டு 3 வருஷம் என்ஜாய் பண்ணிட்டேலாம். இனிமே ஒரு வருஷத்தை விட என்னமா 2 மாசம் உன் அண்ணனுக்காண்டி படிக்க ஆரம்பிக்கப்படாதா? நான் இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு பிறகு மோட்டிவேட் பண்ணியதுக்கு ஒரு பொண்ணு வந்ததுக்கு பிறகுதான் நீ படிக்க ஆரம்பிப்பானா? நீ என்னையும் மதிக்கலாம், உன் அண்ணனையும் மதிக்கலாம். நம்ம நினைக்க பாதையிலே வாழ்க்கையில போக முடியாது கவினு. நம்ம நினைக்க பாதையில தான் நம்ம வாழ்க்கை போவானா? உன் அண்ணன் நிலனை தான் நான் கல்யாணம் பண்ணிருக்கணும். விதி போட்டிருக்க பாதையில தான் நம்ம நடந்து போய் ஆகணும். உனக்கு பதிலா வேற ஆளை எடுத்துட்டேன்னு சொன்னதை என் அவமானமா நினைக்கிய? இங்க பாரு கவினு, தெரிஞ்சோ தெரியாமல உன் அண்ணனு கிட்ட உன் பிரின்சிபல் உன்னைய பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டாரு. தப்பா எல்லாம் இல்ல, நீ காலேஜ்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கியோ அதை சொல்லிட்டாரு. அதே பிரின்சிபல் வாயாலேயே நீ பெஸ்ட் ஸ்டூடெண்ட் சொல்லிக்கிட்டு கேட்கறதுக்கு அவர் ஆசைப்படியாரு. இது தப்பா கவினு? என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்பட்டா 3 வருஷம் என்ஜாய் பண்ணிட்டா போதும். ஓ நல்லதுக்கு நான் ஒண்ணு சொல்ல வரேன்னா அதை பாசமா சொல்லுவேன், சாரா கிண்டலா சொல்லுவா. ஆனா உன் அண்ணன் இது ரெண்டுமே கிடையாது, கோவமா தான் அதை வெளிப்படுத்துவாரு. வெளிப்படுத்துற விதம் தான் வேறையா இருக்குமே தவிர உன் மேல நிறைய பாசம் வச்சிருக்காரு. நம்ம அம்மா அப்பா நம்மள படிக்க வைக்காவன்னு வச்சுக்கான். ஸ்கூல்ல இருந்தோ காலேஜ்ல இருந்தோ கூப்பிட்டு வச்சு உங்க பிள்ளை ஒண்ணுமே படிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்னு சொல்லும் போது நம்ம அம்மா அப்பாக்கு எவ்வளவு கவலையா இருக்கான். உன் அண்ணனுக்கு அப்படிதான். அதே பிரின்சிபல் வாயால நீ பெஸ்ட் ஸ்டூடெண்ட்னு சொல்லதுக்கு ஆசைப்படியாரு. அண்ணி நான் படிக்கேன், இந்த 2 மாசத்துல கண்டிப்பா 28 பேப்பரையும் கிளியர் பண்ணுவேன். நிஜமாவா? சத்தியமா படிக்க ஆரம்பிக்க அண்ணி, 2 மாசத்துல 28 பேப்பரையும் கண்டிப்பா கிளியர் பண்ணிடுவேன். இல்ல கவினு, இடியா இன்ஸ்டாகிராம் பாத்தியா? எல்லாரும் என்ன தெரியுமா போட்டிருக்காவ? கன்னியாகுமரியில கிறிஸ்துமஸுக்கு எங்க இருந்து லைட் பார்க்க ஆரம்பிக்கணும், எங்கெங்க டிஜே நடக்க போகுது, எங்க இருந்து லைட்ஸ் பார்க்கிறதுக்கு ஆரம்பிச்சு எங்க போய் முடிக்கணும், பாலப்பழம் குடில் என்னைக்கு திறக்க போறாவ, எல்லா டீடைலும் போட்டிருக்காவ. இடி போட்டுட்டாவலாம். ஆமால, இங்க இப்பதான் என்ன யூடியூப் சேனல்ல 1K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆயிருக்கு. நம்ம எல்லாத்தையும் வீடியோ எடுக்க அப்லோட் பண்ணியா 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கொண்டு வரோம். அது பிறகு யூடியூப்ல இருந்து கூட வருமானம் வரும்.
இங்க இரு, இப்ப நீ என்ன பண்ணியனா உனக்கிட்ட ஒரு கேமரா கிடந்துலாம் அதை தூசு தட்டி எடுத்து வச்சிரு. என்ன ஓகேயா? இந்த கிறிஸ்துமஸை எப்படி பொழிக்க போறேன்னு மட்டும் பாரு. ஏ சாரா, நான் உயிரை கொடுத்து அவன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். நீங்க என்னதான் உயிரை கொடுத்தாலும் அவன் படிப்பேன்னு சொல்லிட்டான்ல, அவ்வளவுதான். என்னமா அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களை டம்மி பீஸ் ஆக்கி விட்டுருவான். டேய் கவினன், என்ன நீ இப்பதான் படிப்பேன் அப்படி இப்படின்னு எல்லாம் பேசினா அடுத்த செகண்டே யூடியூப் லைட்ஸ் அப்படின்னு போயிட்டா. அதான் சொல்லிட்டேனே படிப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். நீங்க ஆசைப்பட்டுட்டியா எல்லாம்? இந்த செமஸ்டர்லயே 28 பேப்பரையும் கிளியர் பண்ணிடுவோம். அதை விட முக்கியம் கிறிஸ்துமஸை கொண்டாடியதான். உயிரை கொடுத்து பேசினா 2 நிமிஷத்துல நம்மள டம்மி பீஸ் ஆக்கிட்டாவ.